பெங்களூர்ல இருக்கிற திலக் நகர் அப்படிங்கிற ஒரு இடத்துல வழக்கமா வாக்கிங் போறவங்க காலையில 5 மணிக்கு எழுந்து ஒரு 2 பேர் அங்க வாக்கிங் போயிட்டு இருக்காங்க. இவங்க டெய்லியுமே வாக்கிங் போற அந்த வழியில இவங்க போயிட்டு இருக்கும் போது எப்பவுமே ஒரு பாழடைஞ்சு போன ஒரு ஆட்டோ நின்றுட்டு இருக்கும். அதுல வித்தியாசமான ஒரு விஷயத்த பாக்குறாங்க இவங்க 2 பேருமே. அப்படி என்ன இவங்க பார்த்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது ஒரு போர்வையால சுத்தப்பட்ட ஏதோ ஒரு விஷயம் அங்க இருக்குது அப்படிங்கறத பாத்துறாங்க. சோ இதனால இது வித்தியாசமா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு கிட்ட போய் பாக்குறாங்க. அங்க போய் பார்க்கும்போது தான் இவங்களுக்கு மிகப்பெரிய அதிர்ச்சி. என்ன அப்படின்னா அந்த போர் முழுக்க அப்படியே ரத்த கரைகளா இருக்கு. அது மட்டும் இல்லாம அந்த போர்வைக்கு அடியில இருந்து நிறைய பிளட் லாஸ் ஆகுற மாதிரி இருக்கு. இதை பார்த்த இந்த 2 பேருமே ரொம்பவே பயந்து போயிட்டு உடனே பெங்களூர் போலீஸ்க்கு கால் பண்ணி விஷயத்த சொல்லிடுறாங்க. சொன்ன கொஞ்ச நேரத்துல திலக் நகருடைய போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து போலீஸ் எல்லாம் வந்துடுறாங்க. வந்துட்டு அதுல என்ன இருக்கு அப்படின்னு சொல்லி செக் பண்ணும்போது பார்த்தா ரொம்ப கொடூரமான நிலைமையில ஒரு பொண்ணுடைய டெட் பாடி தான் இருக்கு. முகம் எல்லாம் சதஞ்சு போயிருக்கு. யார் என்னன்னு சுத்தமா ஐடியாவே இல்ல. அக்கம் பக்கத்துல இருக்கவங்கள்ட்ட விசாரிக்கிறாங்க. அவங்களுக்கும் சுத்தமா யார் என்ன அப்படிங்கிற ஐடியா இல்ல. இதனால அந்த டெட் பாடியை கலெக்ட் பண்ணி போஸ்ட்மார்ட்டம் பண்றதுக்கு அனுப்பிச்சு வச்சிடறாங்க. சில ட்ரேசஸ் எல்லாம் அனலைஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கிறாங்க. அந்த பொண்ணு யாரு என்ன அப்படிங்கிறது தெரியல அப்படிங்கிறதுனால அந்த பொண்ணுடைய உடம்புல ஏதாவது டேட்டோ இல்ல பச்சை குத்துன மாதிரி ஏதாவது அடையாளம் இருக்கான்னு சொல்லி பாக்குறாங்க. அந்த மாதிரி எந்த ஒரு விஷயமுமே இல்ல அப்படிங்கிறதுனால போலீஸ்க்கு இந்த கேஸ் ரொம்பவே சவாலா இருக்கு. செத்து போனது யாருன்னு தெரிஞ்சாதான் கொலை பண்ணது யாரு, எதுக்காக கொலை பண்ணாங்க அப்படிங்கறத கண்டுபிடிக்க முடியும். செத்து போனது யாருன்னு இன்னும் கண்டுபிடிக்க முடியல. அதனால என்ன பண்ணாங்க அப்படின்னா செல்போன் சிக்னலை வச்சு இந்த இடத்துக்கு சந்தேகப்படும் யாராவது வந்திருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு தேடியுமே அவங்களுக்கு எந்த குழுவுமே கிடைக்கல. இதனால அந்த ஏரியாவுடைய சிசிடிவி ஃபுட்டேஜ் எல்லாத்தையும் செக் பண்ணலாம்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட ஒரு 70 கேமராவுக்கு மேல செக் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படி செக் பண்ணதுல நைட் டைம்ல 2 பேரும் ஒரு துணி சுத்தப்பட்ட ஏதோ ஒரு மூட்டையோட நின்றுகிட்டு இருக்காங்க இந்த ஆட்டோவுக்கு பக்கத்துல. இதை வச்சு பார்க்கும்போது இவங்க தான் அந்த கொலைகாரங்களா இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பைக் நம்பரை ட்ரேஸ் பண்ணி அந்த பைக்கோடைய ஓனர் யாருன்னு சொல்லி பார்க்கும்போது சுப்பிரமணி அப்படிங்கிற ஒரு நபர் தான். அந்த சுப்பிரமணின்றவரை போலீஸ் அவங்களுடைய கஸ்டடியில் எடுத்து விசாரிக்கும் போது தான் நடந்த எல்லா விஷயத்தையுமே சொல்றான். சுப்பிரமணி பெங்களூர்ல இந்த எலக்ட்ரிக்கல் வேலை எல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கான். வீடு வீடா போயிட்டு ஏதாவது ப்ராப்ளம்னா செக் பண்ணுவார் இல்லையா. சோ அந்த மாதிரியான ஒரு வேலை தான். சுப்பிரமணிக்கு ஆல்ரெடி கல்யாணம் ஆகி அவனுக்கு 2 குழந்தைங்கள்லாம் இருக்கு. இந்த சமயத்துல இவன் வேலைக்கு போகும்போது சல்மா அப்படிங்கிறவங்களுடைய வீட்டுக்கு வேலைக்கு போறான். அப்படி போகும்போது சல்மாவோடைய பழக்கம் ஏற்படுது. இதனால மொபைல் நம்பர் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிறாங்க. நிறையவே பேசிக்கிறாங்க. அடிக்கடி தனிமையிலும் சந்திக்கிறாங்க. இந்த விஷயம் சுப்பிரமணியோடைய மனைவிக்கு எப்படியோ தெரிய வர இதனால சுப்பிரமணிக்கும் அவனுடைய மனைவிக்கும் பயங்கரமான சண்டை நடக்குது. ஒரு கட்டத்துக்கு மேல நான் இனிமே சல்மா கூட பேச மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் அந்த சண்டையும் ஓரளவுக்கு நின்று போயிடுது. அது மட்டும் இல்லாம சுப்பிரமணி அந்த சல்மா கூட பேசுறதையே விட்டுறான். சல்மாவும் ரொம்ப நாளா சுப்பிரமணிக்கு போன் பண்ணி பார்த்திருக்காங்க. ஆனா சல்மாவோட போனை மட்டும் சுப்பிரமணி அட்டன் பண்ணவே இல்லை. இதனால சல்மாவும் கிட்டத்தட்ட 1 மாசம் வரைக்குமே ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்காங்க. போன் ஆனா சுப்பிரமணி எடுக்கவே இல்லை. சல்மா யாருன்னா சல்மா ஒரு ஐடி கம்பெனில ஒர்க் பண்றாங்க. அது மட்டும் இல்லாம அவங்களுக்கு கல்யாணம் ஆகி 4 குழந்தைங்க இருக்காங்க. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் அவங்களுடைய ஹஸ்பண்ட் உடம்பு சரியில்லாம இறந்து போயிருப்பாங்க. அதுக்கப்புறமா தான் சுப்பிரமணி கூட பழக்கம் ஏற்பட்டிருக்கு. ஸோ இப்படி சல்மா தொடர்ந்து கால் பண்ணிக்கிட்டே இருக்கிறதுனால சுப்பிரமணி வேற வழி இல்லாம போன் அட்டன் பண்ணி நம்ம விஷயத்த சொல்லிடலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது சல்மாவும் சுப்பிரமணி கிட்ட நம்ம கடைசியா ஒரு டைம் மீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய வீட்டுக்கு கூப்பிடுறாங்க. சுப்பிரமணியும் சல்மா வீட்டுக்கு போனதுக்கு அப்புறமா 2 பேருக்குமே பெரிய வாக்குவாதமே நடக்குது. ஏன் என் கூட பேசல அப்படிங்கிற மாதிரி. அவனும் என்னுடைய ஃபேமிலியை நான் பாத்துக்கிறேன், உன்னுடைய ஃபேமிலியை நீ பாத்துக்கோ அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது சல்மாவோ இங்க பாரு உன்னுடைய பொண்டாட்டி பிள்ளைகளை விட்டுட்டு வந்துட்டு நான் உன்னை பாத்துக்கிறேன், நான் நல்லா தான் சம்பாதிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது சுப்பிரமணியம் அதெல்லாம் சரிப்பட்டு வராது, என்னுடைய குழந்தைங்களையும் என்னுடைய மனைவி விட்டுட்டு உன் கூட வர முடியாது அப்படிங்கிற மாதிரி எவ்வளவோ எடுத்து சொல்லும்போது திரும்ப சல்மா என்ன நீ கல்யாணம் பண்ணிக்கோ அப்படிங்கிற மாதிரி டார்ச்சர் பண்ணியிருக்காங்க. இதனால சுப்பிரமணிக்கு கட்டுப்படுத்த முடியாத மாதிரி ரொம்பவே பயங்கரமான கோவம் வருது. இதனால பக்கத்துல இருந்த ஒரு மரக்கட்டை எடுத்து சல்மாவை போட்டு பயங்கரமா அடிச்சதுல ஒரு கட்டத்துக்கு மேல அவங்க மயங்கி அப்படியே கீழே விழுந்துடுறாங்க. சுப்பிரமணி கிட்ட போயிட்டு பார்க்கும்போது தான் தெரியுது அவங்களுக்கு மூச்சு பேச்சே இல்லை. இதனால சுப்பிரமணியம் சல்மா இறந்து போயிட்டாங்க, நம்ம அவசரப்பட்டு கொலை பண்ணிட்டோமே அப்படிங்கிற மாதிரி ரொம்பவே பயத்தோட இருக்கான். இதனால சுப்பிரமணி என்ன பண்றதுன்னு தெரியாம தன்னுடைய ஃப்ரெண்டு செந்திலுக்கு கால் பண்ணி இந்த மாதிரி நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்றான். உடனே அந்த இடத்துக்கு செந்தில் வந்துடுறான். கிட்டத்தட்ட இது நடக்கிறது மதியம் ஒரு 12 மணி இருக்கும். ஸோ செந்திலும் சுப்பிரமணியும் சேர்ந்து ஒரு பிளான் பண்றாங்க. இந்த வீட்டுல இருந்து ஒரு 1.5 கிலோமீட்டர் தள்ளி ஒரு ஆட்டோ அனாதையா நின்றுட்டு இருக்கு. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அது ரொம்ப நாளா கைவிடப்பட்ட ஒரு ஆட்டோ. அந்த ஆட்டோக்குள்ள இந்த டெட் பாடியை போட்டுடலாம் அப்படிங்கிற மாதிரி பிளான் பண்றாங்க. பகல்ல கொண்டு போனா கண்டிப்பா மாட்டிப்போம் அப்படிங்கிற மாதிரி
மாதிரி இருட்டுல கிட்டத்தட்ட ஒரு 16 மணி நேரம் வச்சிருந்து நைட் டைம்ல கொண்டு போய் அந்த ஆட்டோக்குள்ள போட்டிருக்காங்க. சோ போலீஸ் சிசிடிவி வழியா செக் பண்ணும்போது அவங்க மாட்டிக்கிட்டாங்க. கொலை பண்ண சுப்பிரமணியம் கொலைக்கு உடந்தையா இருந்த அவனுடைய ஃப்ரெண்டு செந்திலையும் அரெஸ்ட் பண்ணிருக்காங்க போலீஸ். இந்த கொலை நடந்து 2-3 வாரம் தான் ஆகுது அப்படிங்கறதுனால இன்னும் தீர்ப்பு சொல்லப்படல. இந்த கேஸோட தீர்ப்பு வந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா நான் அப்டேட் பண்றேன். அதே மாதிரி இந்த கேஸை பத்தின என்னுடைய கருத்து என்ன அப்படின்னா, உங்களுக்கு கல்யாணம் ஆகி உங்களுக்குன்னு ஒரு ஒய்ஃப் வந்துட்டாங்க, உங்களுக்குன்னு ஒரு ஹஸ்பண்ட் இருக்காங்க அப்படின்னா, இன்னொரு பொண்ணு மேலேயோ இல்ல பையன் மேலேயோ உங்களுக்கு ஈர்ப்பு வருது அப்படின்னா கண்டிப்பா உங்களுடைய ஹஸ்பண்ட் கிட்டயோ இல்ல மனைவி கிட்டயோ லீகலான முறையில பிரிஞ்சுட்டு அவங்களோட சேர்ந்து நீங்க வாழறதுக்கான வழியை பாருங்க. இந்த மாதிரி இல்லீகல் ரிலேஷன்ஷிப்லாம் நம்ம நாட்டுல நிறையவே இருக்கு அப்படிங்கறதுனால இந்த விஷயங்கள்லாம் தவிர்த்துக்கிறது நல்லது. அதே மாதிரி நண்பன் கூப்பிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கொலையை மறைக்கிறதுக்காக போன செந்தில் அவனும் கொலை கேஸ்ல மாட்டிக்கிட்டு இப்போ ஜெயில இருக்கான். சோ அதே மாதிரி உங்களுடைய நண்பர்கள் இந்த மாதிரி ஏதாவது பண்ணாங்கன்னா கண்டிப்பா நீங்க போலீஸ்ல தான் இன்ஃபார்ம் பண்ணணும். அவனுக்கு ஹெல்ப் பண்ற உயிர் நண்பன் சொல்லிட்டு ஹெல்ப் பண்ணீங்க அப்படின்னா இந்த செந்தில மாதிரி தான் நீங்களும் ஜெயில இருப்பீங்க. இந்த கேஸை பத்தின உங்களுடைய கருத்துக்கள் ஏதாவது இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷன்ல சொல்லிட்டு போங்க. அதே போல நம்மளுடைய சேனலுக்கு புதுசா இருக்கீங்க அப்படின்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மீண்டும் ஒரு வீடியோவோட வந்து சந்திக்கிறேன். தேங்க்யூ.